நாங்க வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே சூப்பரான ஒரு இடம் தாங்க. மதுரையில இருக்கிற எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். நம்ம பெரியார் பக்கத்துல இருக்கிற ஸ்ரீ ஐயப்பன் தோசை கடை தாங்க. இங்க தான் வந்து அவ்ளோ வெரைட்டீஸ் ஆஃப் தோசை குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வந்தாங்க. போர்ட பார்த்து படிக்கிறதுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் ஆச்சு. இதுல நாங்க என்னென்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றதுக்குள்ளயே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளயே அவங்க இலை போட்டு சட்னிலாம் வச்சுட்டாங்க. அதுக்குள்ள என் பையன் அந்த சட்னிய மட்டுமே எடுத்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருந்தான். நாங்க அதான் சொல்லிட்டு இருந்தேன், "போதும்டா நம்ம சாப்பிடுறது வரட்டும். அதுக்குள்ள ஏன் இது மட்டுமே டேஸ்ட் பண்றேன்னதுக்கு, அம்மா இதுவே சூப்பரா இருக்குமா" அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். அவனோட ஜாலியா பேசிட்டு இருக்கும்போதே, ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ஆர்டர் பண்ண இட்லி வந்துருச்சு. என் பையன் வந்து செல்லமா கோச்சுக்கிட்டான். "அம்மா வீட்லயும் இட்லி, இங்கேயும் அதே தானா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இது நம்ம ஆர்டர் பண்றது வர வரைக்கும் கொஞ்சம் இத சாப்பிடலாம்டா" அப்படின்னோம். இங்க மெயின்லி வந்து தோசை மட்டுமே அவ்ளோ வெரைட்டீஸ் ஆஃப் இருக்குங்க. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அந்த சாம்பாரோட அந்த இட்லி, சட்னி எல்லாமே அல்டிமேட்டா இருந்தது. அதுக்குள்ளயே நாங்க ஆர்டர் பண்ண தோசை வந்துருச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீஸா தோசை. இது ரொம்பவுமே செம்ம டெம்ப்டிங்கா இருந்ததுங்க. பார்த்துக்கோங்க. அவ்ளோ சீஸியா இருந்தது. என் பையனுக்கு வந்து அவன் ஆல் டைம் ஃபேவரைட் வந்து ரவா தோசை தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து சின்ன வெங்காய தோசை, மசால் தோசை அந்த மாரி வெரைட்டீஸ் ஆஃப் ஆர்டர் பண்ணுவாரு. எல்லாருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். இது ஃபர்ஸ்ட்டு பைட் எடுத்தோனே இந்த சீஸ பார்த்தோனே என் பையன வேணும்னே நான் கூப்ட்டு, "ஏய் இங்க பாரு எவ்ளோ சீஸ் இருக்கு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என் வாயில நான் போட்டுட்டேன். அவனுக்கு குடுக்காம. உடனே அவனோட இலைய விட்டுட்டு என்கிட்ட வந்துட்டான். அது கூட நான் கண்டுக்காம நான் மட்டும் இவ்ளோ டெம்ப்டிங்கா இருந்ததுல நான் சாப்பிட்டுட்டேன். பாவம் என் பையன் எடுக்க வந்தான். அது சூடா இருந்துச்சு. கொஞ்சமா பிச்சு வச்சு டேஸ்ட்டுக்காக குடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆற ஆற ஹஸ்பண்டுக்கும், என் பையனுக்கும் நானே ஷேர் பண்ணி குடுத்துட்டேங்க. அவனோட ரவா தோசை அவ்ளோ மொறு மொறுன்னு சூப்பரா இருந்துச்சு. இங்க ஒரே ஒரு மாஸ்டர் தான். ஆனா சர்வ் பண்றவங்க தான் நெறைய பேர் இருக்காங்க. இது ரொம்பவுமே சூப்பராவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டும் சொன்னாங்க. இங்க வந்து விலையும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே கம்மிதாங்க. நம்ம நார்மல் பீஸாலாம் வாங்கி குடுக்கறத விட, இந்த மாரி பீஸா தோசை ரூ. 40லயே முடிச்சிடலாம் அப்படின்னு சும்மா தோணுச்சு. ஆனா டேஸ்ட்டும் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. அந்த பீஸா தோசைய கூட சாம்பார்ல தொட்டு என் பையன மாரி யாருமே சாப்பிட முடியாதுங்க. இவ்ளோ ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். நீங்களாமும் ஒரு தடவ போய் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே பில் பே பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.